உம்மில் மகிழ்ந்து உம்மலாக்காத காரியம் ஒன்றுமில்லை.
எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். சேர்ந்து பாடுவோம். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். யோவான் நற்செய்தி 15வது அதிகாரத்தில் 7வது வசனத்தில் ஆண்டவர் சொல்வார், if you obey my words, வார்த்தைகள் உங்களுக்குள்ளும் உங்களுக்குள் குடியிருந்தால் நீங்கள் எதை கேட்டாலும் நான் செய்வேன் என்று ஆண்டவர் சொன்னார். if my words abide in you, ask whatever you wish, it will be done for you. if my word abides in you, ask for whatever you wish, it will be done for you. லூகாஸ் நற்செய்தி 1:37 ஆண்டவர் கபிரியேல் அதிதூதர் வழியாக வெளிப்படுத்துகிறார் தாய்மரியாளிடம், கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. nothing is impossible with God. O Lord, we bring to you. Though we think at times that it is possible, it's okay, I can manage. Often we think we come across situations where we are terribly failing, and we come across situations where we are helpless, where we are drowning sometimes or exhausted, and sometimes we go weary and helpless. கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை, கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். சொல்லி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே, ஐயா
படைகளின் ஆண்டவர் என்பது அவர் பெயர். அவரே அவர்கள் வழக்கை நடத்துவார், நாட்டுக்கு அமைதியை கொணர்வார். எரேமியா 50ஆம் அதிகாரம் 34வது இறைவசனம். அவர்களின் மீட்பர் வலிமை மிக்கவர், படைகளின் ஆண்டவர் என்பது அவர் பெயர். அவரே அவர்கள் வழக்கை நடத்துவார், நாட்டுக்கு அமைதியை கொணர்வார். மீண்டும் 54வது அதிகாரத்திலையும் ஆண்டவர் தருகின்ற பாதுகாவலை பற்றி அவர் வெளிப்படுத்தினார். You will confute of Isaiah. Sorry, Jeremiah. ஒடுக்கப்பட்ட நிலை உன்னை விட்டு அகன்று போகும். நீ அஞ்சாதே, திகில் உன்னை அணுகாது. ஒடுக்கப்பட்ட நிலை உன்னை விட்டு அகன்று போகும். அஞ்சாதே, திகில் உன்னை அணுகாது. 17. No weapon that is fashioned against you shall prosper, and you shall confute every tongue that rises against you. No weapon that is fashioned against you shall prosper. உனக்கு எதிராக உருவாக்கப்பட்ட எந்த ஒரு போர்க்கருவியும் நிலைத்து நிற்காது. No weapon that is fashioned against you shall prosper. You shall confute every tongue that rises against you. உனக்கு எதிராக குற்றம் சாட்டும் எந்த ஒரு நாவையும் நீ அடக்கி விடுவாய். This is the power of God's word. வார்த்தையின் அபிஷேகத்தால் அவர் நம்மை வலுவூட்டுகிறார். In righteousness you shall be established. In righteousness you shall be established. You shall be far from oppression, for you shall not fear, and from terror, for it shall not come near you. In righteousness you shall be established. You shall be far from oppression, for you shall not fear, and from terror, for it shall not come near you. And no weapon that is fashioned against you shall prosper. There is victory over every evil things, sinful things. ஆண்டவரின் வார்த்தையின் வல்லமையால், வார்த்தையின் அபிஷேகத்தால் எல்லா தீங்குகள் மீதும் வெற்றி உண்டு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். Bring all our sinfulness to the Lord as we are preparing for our confession. பாவத்தை அறிக்கையிடுவதற்காக நாம் நம்மை தயார் செய்யும் பொழுது ஆண்டவரிடம் நம்முடைய குற்றம் குறைகளை அர்ப்பணிப்போம். In Romans chapter 8 verse 1 and 2, the Lord reminds us that there is therefore now no condemnation for those who are in Christ Jesus. There is no condemnation for those who are in Christ Jesus, for the law of the Spirit of life in Christ Jesus has set you free from the law of sin and of death. The law of the Spirit of life has set you free from the law of death. கிறிஸ்து இயேசுவுடன் இணைந்திருப்போருக்கு வாழ்வு தரும் தூய ஆவியின் சட்டம் பாவம் சாவு ஆகியவற்றுக்குள்ளாகும் சட்டத்தினின்று நம்மை விடுவித்து விட்டது. உன்னை விடுவித்து விட்டது, நம்மை விடுவித்து விட்டது. கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருப்பவருக்கு for the law of the Spirit of life in Christ Jesus has set you free or set us free from the law of sin and of death.
கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருப்போம். யோவான் நற்செய்தியில 14ஆம் அதிகாரத்துல 15வது வசனத்துல ஆண்டவர் நம்மை நினைவுறுத்துவார். If you love me, you will obey my commandments. என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள். கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருப்போருக்கு, if you are in love with the Lord, பவுலடிகள் வழியாக ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். if you are in love with the Lord, கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருப்போருக்கு வாழ்வு தரும் தூய ஆவியின் சட்டம் பாவம் சாவு ஆகியவற்றின் சட்டத்தினின்று விடுவித்து விட்டது என்று. Yes Lord, we have freedom from the sin and its influences, the bondages of sins, through the help of the Spirit. Rightly through Saint Paul, you have given us the help of the Holy Spirit and revealed through him when he was beating on his helpless situations. 12th chapter 9 verse 9, the 2nd Corinthians, when he was beating on himself of his weakness, the Lord is reminding him, my grace is sufficient. என்னுடைய அருள் உனக்கு போதும் என்று. ஆண்டவரே, உமது அருள், உமது அபிஷேகத்தை, உமது வல்லமை எனக்கு தாரும், என்னுடைய வலுக்குறைய என்னுடைய பலவீனத்தை பெறுவதற்கென்று. If you love me, நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள். நானும் தந்தையிடம் கேட்பேன், அவர் உங்களுக்கு ஒரு துணையாளரை தருவேன். I'll ask the Father and he will give you a spirit, the Holy Spirit. உங்களுக்கு துணையாளரை தருவேன், வல்லமை அபிஷேகத்தை தருவார்கள். நீங்கள் என்னை அன்பு செய்யுங்கள், ஒன்று மட்டும் போதும். You be in love with me. எஸ்ஐயா இறைவாக்கின நூல்ல 1வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், இஸ்ரவேல் மக்கள் இறைவனுக்கு எதிராக பாவம் செய்த பொழுது, விண்ணகமே கேள், மண்ணகமே செவிகொடு, ஆண்டவர் திருவாய் மலர்ந்து அழுகின்றன என்று சொல்லி மக்களை நோக்கி அழுகுறனோடு கண்ணீரோடு வெண்ணகத்தை பார்த்து அழுகின்ற ஒரு தெய்வத்தை நாம் பார்க்கிறோம். எஸ்ஐயா நூலில் 1வது அதிகாரத்துல 2வது வசனத்துல, வெண்ணகமே செவிகொடு, மண்ணகமே விண்ணகமே கேள், மண்ணகமே செவிகொடு, ஆண்டவர் திருவாய் மலர்ந்து அருள்கின்றன. காளை அதன் உடைமையாளரை அறிகின்றது, கழுதை அதற்கு எஜமானர் தீனி போடும் இடத்தை தெரிகின்றது. ஆனால் என் மக்கள் அறிந்து கொள்ளவில்லை, இஸ்ரவேல் தெரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவர் வேதனையோடு மக்களுடைய பாவங்களை பார்த்து கண்ணீரோடு வெண்ணகத்தை மண்ணகத்தை நோக்கி அழுகையோடு சொல்கிறார். And finally, towards the end, we come across 18th verse onwards. Come, let us argue it out. வாருங்களே, வாருங்களே, just come to me. I would love to have a talk with you. உங்களோட பேசுறதுக்கு எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்களே, நம்ம உட்கார்ந்து கொஞ்சம் பேசி முடிக்கலாமா? He's asking, come, let us argue it out. வருவின், நமக்கு ரம்யதப்படாம். Come, let us reconcile. வருவின், நமக்கு ரம்யதப்படாம். Come, let us reconcile. Come, let us argue it out. வாருங்கள், நமக்கு வழக்காடுவோம். Come, let us argue it out. வாருங்களே, கொஞ்சம் பேசலாமே, பேசி முடிக்கலாமே. Though your sins are like scarlet, they shall become like snow. Though they are red like crimson, they shall become like wool. If you are ready to obey, you will enjoy the fruit of the land. If not, you will perish. வாருங்கள், நமக்கு வழக்காடுவோம். வாருங்களே, நம்ம கொஞ்சம் உட்கார்ந்து பேசுவோமா? It's an invitation of the open invitation of the Lord for everyone, no matter how big our sin is, how serious, how mortal our sins are. The Lord's presence, the merciful presence of the Lord is inviting us to His merciful heart, the heart which is pierced for us, the sign of His pure love for us. Look unto Him. நற்கரங்களை ஆண்டவரை விட்டு பார்ப்போமா? உங்களோடு என்றும், உங்களோடு உலக முடிவு நான் என்றும் இருப்பேன் என்று 28-20 வழி மத்தேயு நற்செய்தியில ஆண்டவர் வெளிப்படுத்தினார். I would love to be with you, my children, even to the end of the age. உலக முடிவு வரை நான் உங்களோடு என்றும் இருப்பேன் என்று சொன்ன தெய்வம் அப்ப வாழ்வில் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார். மக்களை நான் உங்களை அன்பு செய்கிறேன், நான் உங்களோடு இருக்க விரும்புகிறேன், நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். I would love to talk to you. Shall we have little time to talk with each other? Shall we have a dialogue with each other? Shall we rectify things?
Moses and Mount Sinai, to the burning bush, had a one-to-one talk, confrontation with the Lord, wrestling with God, and finally he was fully prepared, equipped, like Jacob at the river of Yabok, encounter with the man of God, and enter that vicinity. He is ready. He is ready. Like John at the river at the sea of Tiberias, encounter with the risen Lord, and end of that conversation, and he is ready for a mission. And similarly, there is a point of departure in my life too, to make my life meaningful, accomplished. Come, வாருங்களே, வருவேன் நமக்கு நிமிதப்படாம். வாருங்களே, நமக்கு ஒப்புரவை ஏற்படுத்துவோம். எவ்வளோ காலம் இப்படி போக முடியும்? Come, let us reconcile. Let's have a friendly talk. வியாதியாருள்ளம் உடைந்தவன் நான், உறவுகளால் காயம் ஏற்றவன் நான். ஓடி ஓடி தளர்ந்தவன் நான், பாவசீற்றில் வீழ்ந்தவன் நான். வியாதியால் உள்ளம் உடைந்தவன் நான், உறவுகளால் காயம் ஏற்றவன் நான். ஓ இயேசுவே, இரக்கம் நிறைந்தவரே, உம் இரக்கத்தின் பார்வையொன்றே, அது மட்டும் போதும் எனக்கு. ஓ இயேசுவே, இரக்கம் நிறைந்தவரே, உம் இரக்கத்தின் பார்வையொன்றே, அது மட்டும் போதும் எனக்கு. இயேசுவே, ஓ இயேசுவே, இரக்கம் நிறைந்தவரே, உம் இரக்கத்தின் பார்வையொன்றே, உம் இரக்கத்தின் பார்வையொன்றே, அது மட்டும் போதும் எனக்கு. ஓ இயேசுவே, இரக்கம் நிறைந்தவரே, இரக்கம் நிறைந்தவரே, உம் இரக்கத்தின் பார்வையொன்றே, உம் இரக்கத்தின் பார்வையொன்றே, அது மட்டும் போதும் எனக்கு. இரக்கத்தின் ஆண்டவரை உற்று பார்த்து நம்முடைய பாவங்களில் நம்மை விடுவிக்க விரும்புகின்ற ஒரு தெய்வம் நமக்கு இறங்கி வந்திருக்கிறார். உற்று பார்ப்போம். இரக்க பெருக்கினால் அவர் நமக்கு இறங்கி வந்திருக்கிறார். The most profound
way the mercy of God is manifested in this Eucharistic presence. நற்கருணை ஆண்டவர் நம்ம சொல்லுவோம், நற்கருணை. The profound form of God's mercy manifested amidst us. நற்கருணை. Look unto Him. Jesus, have mercy on me. என் மீது இரக்கமாயிரும். பாவத்தோடு போராடி சோர்ந்து போயிட்டு இருக்கோம். வாழ்க்கை போராட்டத்தில் சோர்ந்து போயிட்டு இருக்கிறோம். வலுக்குறையோடு நான் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கிறோம். மீற முடியாத ஒரு சில பலவீனங்கள், குறைகள், தவிர்க்க முடியாத பாவ சூழல்கள் திருப்பாத சமர்ப்பிக்கிறோம். இரக்கம் நிறைந்தவரே, இரக்கம் நிறைந்தவரே, உம் இரக்கத்தின் பார்வையொன்றே அது மட்டும் போதுமே எனக்கு. இரக்கம் நிறைந்தவரே, இரக்கத்தின் பார்வையொன்றே அது மட்டும் போதுமே எனக்கு. கண்களை நெஞ்சோடு சேர்த்து வைப்போம், கண்களை மூடுவோம். நம்முடைய பாவங்கள் பல வாட்டி பாவ சங்கத்தில் என்று சொன்ன பாவங்கள் இன்னும் மீற முடியாமல் பாவ இயல்போடு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் போராடி சோர்ந்திருக்கக்கூடிய ஒரு சில பலவீனங்கள் ஆண்டவரை திருப்பாத்தில் ஒப்புக் கொடுப்போம். இரக்கத்தின் ஆண்டவரே, உமது கருணை என் மீது மிகுதியாக்கி என் பாவங்களில் என்னை கழுவி தூய்மையாக்கும். தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் நான் செய்கின்ற பாவங்கள் உமது திருப்பாத்தில் சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. இரக்கம் நிறைந்தவரே, உம் இரக்கத்தின் பார்வையொன்றே அது மட்டும் போதுமே எனக்கு. இரக்கம் நிறைந்தவரே, உம் இரக்கத்தின் பார்வையொன்றே அது மட்டும் போதுமே எனக்கு. பணியாளரின் கண்கள் எஜமானரை பார்ப்பது போல் அடியாரின் கண்கள் தலைவரை காண்பது போல் என் பிதாவே என் கண்கள் நீர் மனமிரங்கும் வரை பார்க்கின்றது. ஓ இயேசுவே, இரக்கம் நிறைந்தவரே, உம் இரக்கத்தின் பார்வையொன்றே அது மட்டும் போதுமே எனக்கு. உம் கோபத்தால் நீ முகம் மறைத்தாலும் நொடி பொழுதே நீர் என்னை கைவிட்டாலும் கருணை கடலே உம் கரங்கள் உயர்ந்திடுதே உம்மில் இணையும் வரை. இரக்கம் நிறைந்தவரே, இரக்கம் நிறைந்தவரே, இரக்கத்தின் பார்வையொன்றே, உம் இரக்கத்தின் பார்வையொன்றே அது மட்டும் போதும் எனக்கு. அது மட்டும் போதும் எனக்கு. இயேசுவே, ஓ
ஆண்டவரை அணுகி செல்லுங்கள், அவர் உங்களை அணுகி வருவார். ஆண்டவரை அணுகி செல்லுங்கள், அவர் உங்களை அணுகி வருவார். Cast all your burdens on him, for he cares for you. ஆண்டவரின் வல்லமையுள்ள கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்திக் கொள்ளுங்கள். ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்துவார். உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் ஒப்படையுங்கள். அவர் உங்கள் மீது அக்கறை கொண்டுள்ளார். அவர் உங்கள் மீது இரக்கம் காட்டுகிறார். Cast all your burdens on him. உங்களுடைய கவலைகள், come to me all who that are weary and carry heavy burden, I will give you rest. வெறும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். Cast all your burdens on him, for he cares for you. உங்களுடைய சுமைகளை எல்லாம் அவரிடம் விட்டு விடுங்கள், அவர் உங்கள் மீது அக்கறை கொண்டுள்ளார். ஆண்டவரை அணுகி செல்லுங்கள், அவர் உங்களை அணுகி வருவார். ஆண்டவரே, வார்த்தையின் அபிஷேகத்தால் உம்மோடு இணைய விரும்புகின்ற எங்களுடைய உள்ளத்திலே, எங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான குறைகள், பாவங்களாக, பலவீனங்களாக, நோய்களாக இருக்கக்கூடிய பல்வேறு விதமான தடைகளை அகற்றி ஆண்டவரே உமக்கு உகந்தவர்களாக எங்களை மாற்றும். வார்த்தையின் அபிஷேகத்தால் எங்களை நிரப்புவோம்பா. Looking unto the Eucharistic Lord, God of mercy and compassion, pour out your heart unto him. எல்லா பாவங்களையும் அவரிடம், அவருடைய திருப்பாதத்தில் அர்ப்பணித்து இரக்கத்தின் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரை என் மீது இரக்கமாகிறோம், கருணைக்காக மன்றாடுவோம். நல்ல ஒரு ஆயத்தம் செய்து, நல்ல ஒரு பாவ சங்கீதனை செய்யறதுக்காக மன வருத்தத்துடன், எந்த நியாயமும் இல்லாமல், எந்த ஒரு பாவத்தையும் நாம் நியாயப்படுத்தாமல் ஆண்டவரை திருப்பாத்தில் அர்ப்பணிக்க எனக்கு கிருபை தாரும். ஆகவே கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருப்போருக்கு இனி தண்டனை திரும்பிராது. கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருப்போருக்கு இனி தண்டனை தீர்ப்பு இராது. வாழ்வு தரும் ஆவியின் சட்டமானது பாவம், சாவு ஆகிய சட்டத்தில் இருந்து விடுவித்து விட்டது. Lord, I love you. Help me to get closer and closer to you. உம்மோடு இணைய எனக்கு கிருபை தாரும். பாவத்திலிருந்து விடுதலை அடைய, பலவீனங்களிலிருந்து விடுதலை அடைய உம்மோடு இணைய எனக்கு கிருபை தாரும். Where sin increased, mercy has abounded all the more. பாவம் பெருகிய இடத்தில் அருள் அதை விட எல்லாம் அதிகமாக பொங்கி வழிகின்றது. Where sin increased, mercy has abounded all the more. പാപം വർദ്ധിച്ചെടുത്ത കൃപ അതിനേക്കാൾ അധികമായി വർദ്ധിച്ചു. Lord, pour out your mercy upon me, as you helped Paul when he was there at your feet crying about his frailties. துணை நாடி உம்மை வந்து கெஞ்சி கேட்பவர் மீது எனது அருள் உனக்கு போதும் என்று சொல்லி பலப்படுத்தினீரே, அதே அருள் எனக்கு தாரும் அப்பா. Give me the grace that you have given to your disciples to overcome their failures, the same grace. தூய ஆவி
Spirit helps us in our weakness. நம்முடைய வலுக்குறையின் நேரத்தில், நம்முடைய பலமற்ற நேரத்தில் தூயாவியார் நமக்கு துணையாக இருக்கிறது. ரோமர் 8:26 வழியாக வெளிப்படுத்துகிறார். The Spirit of God helps us, and the Spirit is always there with us to help us. பரிசுத்தாவே, துணையாளரே, என் மீது இறங்கி வாரும். O Spirit of God, Spirit of power, come upon me. வல்லமையின் ஆவியே, உமது அருளால் என்னை ஆட்கொள்ளும். வலுவற்ற நிலைமையில் எங்களை பலப்படுத்துகின்றவராக இருக்கிறீரே. Come, O Holy Spirit, and kindle our heart with the fire of your love. Let the sins and weaknesses be melted away, like that of Moses transformed at the fire in the burning bush, like Peter in a fire contest was being burnt in the fire of the love of Jesus when he was trying to connect with Jesus. Similarly, let the ugliness of me, the wretchedness of me, may melt away by the fire of your pure love. Spirit of
பேதுருவை போல பக்கமாக அவர் அருகாமையில் அமர்ந்திருந்து feel the warmth of his hug as he's inviting us closer to come. Let us argue it out. வாருங்களே, we'll talk, we'll rectify, we'll sort out things. Come. Like the Lord invited Peter to him, is inviting us to. As he has invited Moses to him, his presence is inviting us. Just visualize, closing your eyes. Perhaps if you can visualize that you are standing next to Jesus or sitting next to Jesus. சிலுவை ஆண்டவர், உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய பக்கமாய் அமர்ந்திருந்த பொழுது அவருடைய காயங்களை, கரங்களிலே ஆணியால் ஏற்பட்ட காயங்களை உற்று பார்த்து பேதுரு முகத்தை பார்த்து, அவருடைய முகத்தை பார்த்து, அவருடைய காயங்களை உற்று பார்த்து, he started confessing, Jesus, I am in love with you. சொல்ல படிப்படியாக அன்பு நெருப்பானது அவருக்குள்ள பற்றி எரிய தொடங்கியது. And he has been completely transformed by the fire of Jesus' love. Similarly, place yourself next to Jesus. நான் உன் எதிரியை உன் கால்மணையாக்கும் வரை நீ என் வலம் பக்கத்தில் வீற்றிரு என்று திருப்பாடல் ஆசிரியர் வழியாக ஆண்டவர் நம்மோடு திருப்பாடல் 111, sit at my right hand until I make your enemy your footstool. நான் உன் எதிரியை உன் கால்மணையாக்கும் வரை நீ என் வலம் பக்கத்தில் வீற்றிரு. Sit next to Jesus. Look at his face. Look at the wounds in his hands. Place yourself close to Jesus. Feel the warmth of the love of Jesus. Of Jesus, confess, let Peter, I love you, Lord. கடவுளோடு இருக்கக்கூடிய உறவு வளரும் பொழுது மனிதரோடு இருக்கக்கூடிய உறவு நிலைகள் புதுப்பிக்கப்படும். மனிதரோடு, பிறரோடு, நம் சகோதரிகளோடு இருக்கக்கூடிய உறவு நிலைகள் புதுப்பிக்கப்படுகின்றது. ஆண்டவரோடு இருக்கின்ற உறவை நாம் புதுப்பிக்கப்படுத்தான். Just bring to the Lord people whom I cannot love, I cannot accept, I cannot compromise with, I cannot even have a normal dialogue. Bring such people who have grieved you, tortured, tormented, abused you, misused you. Anyone who caused any pain within you, ஏதாவது வேதனை, அழுகைக்கு, கண்ணீருக்கு காரணமாக இருந்தால், உன் வேதனைக்கு மனமுடைந்திருப்பதற்கு காரணமாக இருந்தால், உன் பாவ வாழ்க்கைக்கு காரணமாக இருந்தால், ஆண்டவரிடம் அர்ப்பணிப்போம். இயேசுவை என்னால் மறக்க முடியல, என்னால் மன்னிக்கவும் முடியல, விட்டு கொடுக்க முடியல, பேச முடியல, சிரிக்க முடியல, பழக முடியல. திருப்பாத்தில் கொண்டு வருகிறோம். இரக்கமாயிரும். உமது கருணை கரத்தை என்னை மனநோக செய்த, என்னை துன்புறுத்தியவன் மேல் துன்புறுத்தியவன் மேல் உமது கருணை கரத்தை நின்று மாண்டவரே இரக்கமாயிரும். ஒடுக்கப்பட்ட நிலை உன்னை விட்டு அகற்றுவோம். நீ அஞ்சாதே, திகிலும் உன்னை அணுகாது. 54:14.
ஒடுக்கப்பட்ட நிலை உன்னை விட்டு அகன்று போகும். நீ அஞ்சாதே, திகில் உன்னை அணுகாது. சிலுவையில் எனக்காக இறந்து அடக்கம் செய்யப்பட்டவர். ஒரு நிமிடம் முடியுமானால் முன்னால் படியிட்டு, if it's possible, please kneel down. And if you can close your eyes, please do so. Visualize the crucified Lord. சிலுவை ஆண்டவரை விட்டு பார்ப்போம். நமக்காக எனக்காக காயப்பட்டவரே, ஆண்டவரே, நீ எனக்காக இவ்வளவும் கொடூரமாக கொடுமைப்படுத்தப்படுவதற்கென்றுமே விட்டு கொடுத்தீரே. பரிதாபகரமாக helpless death on the cross. சிலுவையில் எனக்காக அறியப்பட்டீரே, எனக்காக இறந்தீரே, எனக்காக சாவையும் வென்றீரே. உமது காயங்களை விட்டு பார்க்கிறோம். நற்கருணை ஆண்டவர், இரக்கத்தின் ஆண்டவர், கருணையின் தெய்வம், சிலுவையில் நம்மை கேட்கிற ஒரு கேள்வி, மகனே, உன்னை நான் நேசிக்கின்றேன் என்கிறது உனக்கு தெரியுமா? ஐ லவ் யூ. டு திஸ் எக்ஸ்டென்ட் ஐ ஹவ் லவ்ட் யூ. இந்த அளவுக்கு நான் உன்னை அன்பு செஞ்சேன். திஸ் இஸ் அ சைன் தட் ஐ ஹவ் லவ்ட் யூ. காயப்பட்டவர் அவர் தம் காயங்களை காமிக்கிறார். இதுதான் உன்னை அன்பு செய்ததன் அடையாளம் என்று சொல்லி ஒரு மறுகேள்வி அவர் கேட்கிறாரு. நான் உன்னை அன்பு செய்கிறது போல நீ உன் பிறரையும் உன் சகோதர சகோதரிகளை அன்பு செய்ய முடியுமா? Love your neighbor as I have loved you. Forgive your neighbor, your enemies, as I have forgiven you. நான் உன் மீது இரக்கம் காட்டியது போல நீயும் உடன் பணியாளரிடம் உன் சகோதர சகோதரியிடம் இரக்கம் காட்ட வேண்டும் அல்லவா? கல்வாரி நாயகர் நம்மை நோக்கி கேட்கிற கேள்வி. முடியலங்கிறது யதார்த்தம். ஆண்டவரோட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னால் முடியல. It's helpless. I'm helpless. I can't forgive. And it because the pain is that painful, that's deep, that deep. I can't forgive, I can't forget. ஆண்டவர் சொல்ல, நான் தானே உன்னை மன்னிச்சேன். உன்னை எண்ணமில்லாத பாவங்களே குறைகளே நான் மன்னித்தேன் அல்லவா? Have I not forgiven your innumerable sins, your failures? Every time when you sin, you come to me, and I have forgiven you. Have I not forgiven you, my son? Why can't you forgive the one who has caused any damage to you? வார்த்தையாலேயோ செயலாலேயோ ஏதாவது உனக்கு எதிராக செஞ்சவர்களை என்னால் மன்னிக்க முடியாதா? நீ மன்னிக்க மாட்டாயா? நான் உன்னை மன்னித்தேன் அல்லவா? இரக்கத்தின் ஆண்டவர் நம்மை நோக்கி கேட்கிறவரே கேளு. அப்பா, என்னை மனநோக செய்தவர் மீது இரக்கமாயிரம் சொல்லி ஜெபிப்போம். இரக்கத்தின் ஆண்டவரே, என்னை நோகடிக்க செய்தவர்களை மன்னியும், இரக்கமாயிரம். வேதனைக்கு காரணமாக இருந்த நபர்களை ஆண்டவரை ஆசீர்வதியும். என்னுடைய அழிவுக்கு காரணமாக இருக்கிறவன், என்னுடைய நெருக்கடிகளுக்கு ஒரு சில உடல் நோய்கள் கூட இவனால தான் நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு இன்னைக்கு எண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு சில பாதிப்புகள் ஆண்டவரை திருப்பாத்தில் கொண்டு வருகிறோம். என்னால் மன்னிக்க முடியல, ஆனாலும் இரக்கமாயிரும். Pray for those who persecute you. உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் மன்றாடுங்கள் சொல்லி தந்த ஆண்டவர் செஞ்சு காமிச்சார். ஆண்டவரே, என்னை வேதனைப்படுத்துகின்ற துன்புறுத்துகின்றவர் மீது இரக்கமாயிரும். கரங்களை நற்கரணை ஆண்டவரிடம் உயர்த்தி கல்வாரி நாயகரை மனதில் தியானித்து சிலுவை ஆண்டவரிடம் கரங்களை உயர்த்தி பாடுவோம். இயேசுவே, இரக்கத்தின் ஆண்டவரே, பார்வையொன்றே அது மட்டும் போதும் எனக்கு. ஆண்டவரே, நீர் என் மீது இரக்கம் காட்டியது போல நானும் என்னை மனநோக செய்தவர்கள் மீது, எனக்கு எதிராக குற்றம் சாட்டியவர்கள் மீது, என்னை துன்புறுத்தியவர்கள் மீது, என்னை பழித்துரைப்பவர் மீது, என்னை மனநோக செய்தவர்கள் மீது, எனக்கு எதிராக திட்டம் போட்டவர்கள் மீது ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மட்டும் போதும் எனக்கு. கல்வாரி மலையில் எனக்காக ரத்தம் சிந்தியவர், காயங்களிலிருந்து வழிந்தோடுகின்ற திருரத்தத்தால் இயேசுவை என்னை கழுவி தூய்மையாக்கும். என் மனசில் இருக்கக்கூடிய பாவ உணர்வுகள், முக்கியமாக கோபமாக, வெறுப்பாக, பகைமையாக, எரிச்சலாக, பழிவாங்கக்கூடிய எண்ணமாக இன்னைக்கு நான் துன்புறுத்தப்பட்டு இருக்கிறோம். எனக்குள்ளே இருக்கக்கூடிய கோபம் என்னை எழுத்துக்கிட்டதாக இருக்கிறது. எவ்வாறு அது என்னுடைய உடல் அளவில் என்ன பாதிச்சிருக்கிறது எனக்கு தெரியல ஆண்டவரே. ஆனாலும் பல்வேறு விதமான நோய்களோடு இன்னைக்கு போராடிட்டு இருக்கிறோம் ஆண்டவரே. உமது கருணை என் மீது மிகுதியாக்கி எனக்குள்ளுக்குள்ளே உறைந்து இருக்கக்கூடிய பாவம், முக்கியமாக வெறுப்பும் கோபமும் பகைமையும் எல்லாம் ஆண்டவரை என்னிடமிருந்து விலகல் செய்த எனது திருரத்தத்தால் தூய்மையாக்கும். கல்வாரி நாயகரை உற்று பார்த்து விழாவிலிருந்து வழிந்தோடுகின்ற திருரத்தம் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை பாய்ந்தோடு செய்த தூய்மை செய்கிறார்கிறதை உணர்ந்து நினைத்து பார்த்து செல்வோம். அது மட்டும் போதுமே எனக்கு. ஓ இயேசுவே, இரக்கம் நிறைந்தவரே, உம் இரக்கத்தின் பார்வையொன்றே அது மட்டும் போதுமே எனக்கு. Yes, Lord, I forgive because you have forgiven me. I forgive because you have had mercy on me. I forgive because you have blessed me, Lord. நான் மன்னிக்கிறேன், நான் விட்டு விடுகிறேன், நான் முடிவை ஆசீர்வதி. பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றில் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடவிடாமல் தொய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராகும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிற்கு இறைவனாய்
என்றென்றும்